இந்த நாளிலே வேதத்தை தியானிக்கும்படி சிந்தைகளை திருப்புவோம். Praise the Lord. Praise the Lord. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18 19 வசனங்களை இவ்விதமாய் வாசிக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். Forget the former things and expect the new things. இன்றைய செய்தியுடைய சாராம்சம், நம்முடைய முந்தினவைகளை மறந்து ஒரு புதிய காரியத்தை எதிர்பார்க்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அங்கு இந்த பகுதிக்கு பின்னாக நடந்த சம்பவங்களை நீங்கள் பார்த்தால், தெற்கு ராஜ்யமும் பிடிக்கப்பட்டது, வடக்கு ராஜ்யமும் பிடிக்கப்பட்டது, சிறையிருப்பும் உண்டானது. அப்படி என்றால் இந்த தீர்க்க தரிசனம் எதை சொல்லுகிறது? Every prophecy has its own time. இன்னைக்கு அநேக நேரத்தில் விசுவாசிகள் புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம், கர்த்தர் கொடுக்க வாக்குத்தத்தம் எந்த காலத்தை உடையது என்பதை நாம் அநேக நேரத்தில் புரிந்து கொள்வதில்லை. இன்று காலையில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்னதிலே மாறாத தெய்வம். அவர் ஒருமுறை சொன்னால் அதை மாற்றி அமைக்கிற தெய்வம் அல்ல. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அவர்கள் தூரத்திலே கண்டு விசுவாசித்தார்கள், விசுவாசித்ததை அடையாமற் போனார்கள். ஆனாலும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் மாறி போகவில்லை. விசுவாசிக்கிறவருடைய பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. இங்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், remember ye not the former things, neither consider the things of old. பழையவைகளை நினைக்காத, புதுச நினை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு வேதத்துக்குள்ளாக ஒரு சில பகுதிகளை சுருக்கமாய் நான் சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். இங்கு 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே 3 காரியங்களை ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லுகிறார். முதலாவது காரியம், I will do a new thing. நான் புதிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் புதியதை செய்ய வேண்டும் என்றால் நம்ம பழச விட்டு நம்ம மாறணும். நம்ம பழசா இருந்தா புதுசா கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு ஆயத்தம் செய்யாதபடி புதிய துணி வாங்கி வச்சிருக்கு, அதை எடுத்து போட்டு கல்யாண வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னால் அது எப்படி இருக்குமோ அப்படிதான் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆயத்தப்படாதபடி, ஆண்டவரே புதுச செய்யுங்க, புதுச செய்யுங்க என்று சொல்லுகிற வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லுகிற அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே we have to prepare ourselves to get the new things. புதிய காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது உண்மை. ஆனால் புதிய காரியங்கள் செய்யப்படும்படி நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. When you prepare to expect for the new things, God is right there to do you new things. நீ கர்த்தருடைய சமூகத்திலே புதிய காரியத்தை செய்யும்படி உன்னை ஆயத்தப்படுத்துகிற நேரத்திலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிற கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிற தெய்வம். 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 42:9 வாசிக்கிற நேரத்தில் விதமாய் வாசிக்கிறோம். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். Praise the Lord. அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் சுதந்தரித்துக் கொள்ளவில்லை. ஆபிரகாம் அதை பார்க்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, இவைகள் எல்லாம் உனக்கு கொடுப்பேன் கர்த்தர் சொன்னார். ஆனால் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது, கூடாரவாசியாயிருந்தான்.
அவன் ஒவ்வொரு கூடாரங்களிலே வாசம் பண்ணினான். ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுக்கவில்லை, யாக்கோபுக்கு கொடுக்கவில்லை. யோசேப்பின் நாட்களிலே ஜனங்கள் அங்கிருந்து குடிபெயர்ந்தார்கள். குடிபெயர்ந்து எகிப்துக்கு வந்தார்கள். 450 வருஷங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தை அனுபவித்தார்கள். இப்பொழுது ஜனங்கள் திரும்ப போய் யோசுவாவின் நாட்களிலே ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. There is a inner meaning which we have to understand. அதற்குள்ளாக இருக்கிற ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தது ஆபிரகாமுக்கு. ஆமென். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தது உங்களுக்கு. ஆனால் ஏன் கர்த்தர் உங்கள் ஜீவிதத்தில் இதை செய்து முடிக்க முடியவில்லை? Praise the Lord. அதுதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் விசுவாசித்ததை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு மேன்மையான ஒன்றை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிவிட்டன. ஹல்லேலூயா. இப்போது புதியவைகளை செய்கிறேன். அதனுடைய அர்த்தம் பழைய ஏற்பாட்டினுடைய துவக்கத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாகிய சுதந்திரமாகிய கானானை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அதுல ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் கொடுத்ததை அவர்கள் கையிலிருந்து விலகி போனது. There only we have to understand. ஆண்டவர் கொடுத்தார், ஆனால் கொடுத்தது அவர்கள் கையிலிருந்து விலகி போகிறது. ஏசாயா தீர்க்கனுடைய காலகட்டத்திலே வசனத்துடைய சரித்திர பின்னணியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு ராஜாக்களை கேட்டார்கள், ராஜாக்களை கொடுத்தார். ராஜரிகத்தை கேட்டார்கள், ராஜரிகத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அவைகளெல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு இப்பொழுது இஸ்ரவேலும் யூதேயாவும் அவர்களுடைய சொந்த தேசத்திலிருந்து சிறைப்பட்டவர்களாக பாபிலோனுக்கு கடந்து செல்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தருடைய திட்டத்தை விட்டு நீ தூரமாய் போகிற நேரத்தில் சாத்தானுடைய சிறையிருப்பில் போகும்போது கர்த்தர் சொல்லுகிறார், I will do a new thing. இப்பொழுது ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை உனக்கு கொடுக்கிறேன், ஒரு புதிய உடன்படிக்கையை கொடுக்கிறேன். பழைய உடன்படிக்கைகள், பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே 6 உடன்படிக்கைகளை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆதாமோடு உடன்படிக்கை, மோசேயோடு கூட உள்ள உடன்படிக்கை, ஆபிரகாமோடு கூட உள்ள உடன்படிக்கை, ஹல்லேலூயா, தாவீதோடு கூட உள்ள உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைகள் எல்லாம் மாறி போனாலும் கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலே ஒரு புதிய உடன்படிக்கையாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் உனக்கும் எனக்கும் கொடுத்து ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். விசுவாசிக்க தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கை விசேஷத்தை தான் இங்கு ஏசாயா 42:9 வாசிக்கும் போது அது நிறைவேறலாயின. புதியவைகளும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். Hallelujah. I'm going to tell you which that not even springed up. அவைகள் இன்னும் தோன்றவே இல்லை. ஆமென். Hallelujah. அருமையான விசுவாசியே, கர்த்தருடைய சமூகத்தில் இன்று காலைவேளையை பார்த்து சொல்லுகிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே கர்த்தர் உனக்கு அறிவிக்கிற தெய்வம். உன்னுடைய வருங்காலத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். நீ எதிர்பார்க்காத காரியங்களை கர்த்தர் உனக்காக குறித்து வைத்திருக்கிறார். உன்னுடைய சிந்தனைகளை தோன்றாத விஷயங்களை கர்த்தர் உனக்காக குறித்து வைத்திருக்கிறார். நீ நடக்காத சொல்லுகிற விஷயங்களை கர்த்தர் உனக்காக ஏற்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். Glory to God. Hallelujah. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் என்னை விட்டு தூரம் போனீர்கள் அல்லவா? நீங்கள் விக்கிரகங்களையும் praise the Lord உங்களுக்காக அநேக காரியங்களை சொல்லுகிற praise the Lord ஐடல்ஸையும் உருவாக்கினீர்கள் அல்லவா? அவைகள் சொல்லட்டுமே பிந்தி சம்பவிப்பதை. என்னுடைய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிற நேரத்தில் 40 நாட்கள்
மோசே அவர்களுக்கு பிரத்யட்சமாகவில்லை. அதுவரை ஆண்டவருடைய வார்த்தை மோசையின் மூலமாய் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. அது பிரத்யட்சமாகாத போது இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்தார்கள், இனி நாம் நமக்கு நம்மை நடத்தி கொண்டு போக ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குவோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இப்போது சொல்லுகிறார், உங்க வழக்கை என்கிட்ட கொண்டு வாருங்க, உங்கள் பலமான நியாயங்களை சொல்லுங்க. நீ ஏன் கன்றுக்குட்டியை உண்டாக்கினாய்? அவைகள் சொல்லட்டுமே உன்னுடைய வருங்காலத்தை குறித்து. ஆமென். இந்த வசனத்தை புரிந்து கொண்ட விசுவாசிகள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. நீ உனக்கென உருவாக்கி கொண்ட கன்றுக்குட்டிகள் உன்னை ஆளுகை செய்ய, உன்னை நடத்தி செல்ல, நீ உருவாக்கி கொண்ட விக்கிரகங்கள் உன்னுடைய வருங்காலத்தை சொல்லட்டுமே. ஏன் ஆண்டவரை தேடுகிறாய்? Glory to God. Hallelujah. The idols you have created of your life. கர்த்தரை ரட்சித்தது உண்மைதானே? கர்த்தரை அழைத்தது உண்மைதானே? கர்த்தரை தெரிந்து கொண்டது உண்மைதானே? ஏன் உன்னுடைய ஜீவிதத்திற்காக நீயாய் உன்னை வழிநடத்துகிற அநேக காரியங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாய்? அவைகளுடைய வருங்காலத்தை சொல்லட்டுமே. கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்த மாட்டாரோ? நீ ஏன் அஞ்சனம் பார்க்கிறவனுக்கு முன்பாக போக வேண்டும்? கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்த மாட்டாரோ? நீ ஏன் உலக பிரகாரமான பில்லசூனியம், மந்திரவாதம் என்று சொல்லுகிற அநேக காரியங்களுக்குள்ளாய் போக வேண்டும்? நீ ஆராதிக்கிற தெய்வம் அதை விட குறைந்து போனவரோ? Glory, glory, hallelujah. வேதம் சொல்லுகிறது, அவைகளை கொண்டு வாருங்கள், அவைகளுடைய பின்காலத்தை சொல்லட்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, உடைய ஜீவிதத்தினுடைய அழிவு நீ நல்லது என்று சொல்லி அநேக காரியங்களை வீட்டுக்குள் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அவைகள் உனக்கு நன்மை செய்யும் என்று நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அவைகள் விக்கிரகமாக உடைய ஜீவிதத்துக்குள்ளாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது அல்லவா? அவைகள் சொல்லட்டுமே. ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நீ அவைகளை விட்டுவிட்டு கர்த்தருடைய பட்சத்தில் சேர. Come to the Lord. Let them heal you. அவைகள் உனக்கு செய்யட்டுமே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அவைகள் மேல் வைக்கும்படிக்கும் பிந்தி சம்பவிப்பைகளையும் நாம் அறியும்படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும், வருங்காலங்களை நமக்கு அறிவிக்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு நாள் பாகாலின் தீர்க்கதரிசிகள் பலியிடும்படி நிற்கிற நேரத்திலே எலியா சொல்லுகிறார், உங்கள் பாகால் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம், அவன் ஒருவேளை வேறு வேலையாய் சென்றிருக்கலாம், நீங்கள் கத்தி கூப்பிடுங்க. எவ்வளவு கத்தினாலும் அந்த தெய்வங்கள் பதில் கொடுப்பதில்லை. உன்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தெய்வம் உன் அருகில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் தெய்வங்கள் அவைகளும் கல்கணம் மண்கலம் தானே. வேதம் சொல்லுகிறது, அவைகளை நம்பி நீ ஓடினால், சில சொல்லுகிற விஷயம் ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர், ஆனாலும் போய் அதெல்லாம் பார்க்கணும் இல்ல பாஸ்டர். நீ பார்த்து என்ன கண்டாய்? ஆமென். நீ பார்த்து என்ன கண்டாய்? உடைய கன்னிய மாற்றிய வச்சு நீ என்ன பார்த்த? வாஸ்துவ மாற்றிய வச்சு என்ன பார்த்த? உனக்கு ஏதாவது நன்மை உண்டா? நீ இழந்ததை தவிர ஒரு நன்மையும் பெறவில்லையே. ஏன்? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய வல்லவர். நீ கர்த்தரை நம்பு. விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகள் கரங்களை வச்சு, ஆண்டவரே எங்கள் ஜீவிதத்தில் அப்படி குறைவுகள் இருந்தால் எங்களை மன்னிங்கப்பா. Lord, restore me. ஹௌரபா ஷரபடப ரியாந்தரப கரப. பரிசுத்தாவி என்று காலையிலே எச்சரிக்கிறதாக வார்த்தையை சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை சிலருக்குள்ளாக கடந்து செல்கிறதை நான் பார்க்கிறேன். இந்த காலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், restore to the Lord. 48ஆம் அதிகாரம், praise the Lord, 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிற நேரத்திலே விதமாய் வாசிக்கிறோம். இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மறைபொருளை வைத்திருக்கிறார். ரோமருக்கு 16ஆம் அதிகாரம் 25, 26 வாசித்து பாருங்கள்.
அங்கு ஒரு மறைபொருளை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிக்கும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். வாட் இஸ் a hidden thing? மறைபொருள் என்ன? மறைபொருள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், ஒரு மறைபொருளை, புதிய காரியத்தை வைத்திருக்கிறேன். அந்த மறைபொருள் என்ன? அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் என்ன செய்யுமாம்? தாம் ஒருவரே ஞானமுள்ளவராயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இன்னும் அது என்ன செய்யுமாம்? உங்களை ஸ்திரப்படுத்த வல்லது. புதிய காரியத்திற்கு ஆயத்தப்படுத்தப்படுகிற விசுவாசிகளை பார்த்து வேதம் சொல்கிறது, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் உங்களை ஸ்திரப்படுத்தும். It will strengthen you. உலகத்தின் எத்தனை சத்துவங்கள் வந்தாலும், உலகத்தின் எத்தனை அதிகாரங்கள் வந்தாலும், எத்தனை தத்துவங்கள் வந்தாலும் அவைகளை பார்க்கலாம் இந்த சுவிசேஷம் மேன்மையானது. காரணம், இந்த சுவிசேஷம் மட்டும் இன்றைக்கும் ஜீவிக்கிறது. ஹல்லேலூயா. அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன சுவிசேஷம், இட் இஸ் நாட் மரித்து மண்ணோடு கூட மக்கி போன சுவிசேஷம் அல்ல. இட் இஸ் தி காஸ்பல் தட் இட் ஹஸ் பீன் ரிசன் அப். அது உயிரோடு எழும்பின சுவிசேஷம். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தின் மறைபொருளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதைதான் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், வனாந்திரத்திலே வழியை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே வழியை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ஜீவிதத்தில் வழியே இல்லை. There is no exit to come out. உடைய வாழ்க்கையில் இந்த வெளியே வருவதற்கு வழியே இல்லை என்று சொல்லி நீ கலங்குகிற நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வனாந்திரத்திலையும் கர்த்தனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற தெய்வம். விசுவாசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த காலவெளியில் அந்த வனாந்திரத்தில் கர்த்தனுக்கு வழி ஆயத்தப்படுத்துங்க. வனாந்திரம் என்பது மணல் காடுகள், வனாந்திரம் என்பது யாரும் இல்லாத இடங்கள், வனாந்திரம் என்பது ஹல்லேலூயா ஒன்றுக்கு உதவாத இடங்கள், மணல் சகதிகள். அவைகள் மத்தியிலே மரங்கள் நிற்பதில்லை, அவைகள் மத்தியில் நிழல் கொடுப்பதற்கு ஒன்றும் இருப்பதில்லை. ஆனால் அந்த வனாந்திரத்தின் மத்தியிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். கீழே வாசிக்கிறோம், வனாந்திரத்திலே தண்ணீர்களை ஆயத்தப்படுத்துகிற தெய்வம். ஒரு ஆகார் ஒரு நாள் தன்னுடைய பிள்ளை சாகிறதை காணக்கூடாதபடி தூரத்திலே நின்று அழுது கொண்டு வனாந்திரத்திலே பிள்ளையை விட்டு விட்டவர் தூரத்தில் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அவள் விரும்பி அவளுடைய ஜீவிதத்தில் இவ்விதமான சூழ்நிலை உருவாகவில்லை. அவளுடைய எஜமானி சொல்லிதான் அவள் அதற்கு நேராக ஒப்புக்கொண்டாள். ஆனால் இப்போது அதே எஜமானி அந்த பிள்ளையும் அவளையும் வெளியே அனுப்புங்க என்று சொல்லும் போது அவளுக்கு அதற்கு மறுப்பு சொல்ல முடியாதபடி அவள் வெளியே வந்து நிற்கிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் விரும்பி தவறு செய்யவில்லையே, நான் விரும்பி இதை செய்யவில்லையே. ஆண்டவரே, ஏன் என்னுடைய ஜீவிதத்தில் விதமான வனாந்திர வாழ்க்கை என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? Glory to God. Hallelujah. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்குக்கு மட்டுமல்ல, அவருடைய சந்ததி முழுக்க அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார்.
ஒரு பக்கம் சுதந்திரவாளியாகி ஈசாக்குக்கு சுதந்திரத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாலும் மறுபக்கம் இஸ்மவேலுக்கும் அதே போன்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். காரணம், he knows the heart of Hagar. ஹாகாருடைய இருதயத்தை அவர் அறிந்திருந்தார். ஹாகாருடைய இருதயத்தினுடைய வேதனை அவர் அறிந்திருந்தார். ஆகாவுடைய இருதயத்தினுடைய வேட்கை அவர் அறிந்திருந்தார். ஆகாவுடைய இருதயத்தில் இருந்த கண்ணீரை அவர் அறிந்திருந்தார். He knows the heart of that is a perfect one. Glory to God. இங்கு ஆகார் அழுகிறாள். அவளுக்காக வனாந்தரத்திலே கர்த்தருடைய துறவையை துறக்கிறார். நாம் வாசித்த வசனத்துக்குள்ளாக சிந்தைகளை திருப்புவோம். அங்கு 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இவ்விதமாக வாசிக்கிறோம். பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எவ்வளவு ஆச்சரியமான வசனம். I love this. It's a wonderful word God has given to us. இங்கு வேதம் சொல்லுகிறது, அங்கே பெரும் பாதையான வழியும், வனாந்திரத்திலே ஒன்றுக்கு உதவாத இடத்திலே, அங்கு கிருஷி செய்ய முடியாது, அங்கே தண்ணீர் கிடைக்காது, மணல் மேடுகள், மணல் காடுகள், நிழலுக்கு ஒன்றுமில்லை. அந்த இடத்திலே கூட கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். ஆமென். It is a holy way. It's a holy way. ரம்யான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிற நேரத்தில் கர்த்தருடைய ஜீவிதத்தினுடைய பழைய வழி அல்ல, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது பரிசுத்த வழி என்னப்படும். அது பழைய பாவ வழி அல்ல, அது பழைய நீ போய்கொண்டிருந்த பாவத்துக்கு நேராக கடத்தி செல்லுகிற வழி அல்ல. அது உன்னை பரிசுத்தத்துக்கு நேராக, முழுமைக்கு நேராக, அது உன்னை புதியதற்கு நேராக நடத்தி செல்லுகிற பாதை. ஹல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், தீட்டுள்ளவன் அந்த வழியில் நடக்கிறவர்கள் நடப்பதில்லை. Those who holy can only walk in the holiness. பரிசுத்தம் உள்ளவன் தான் பரிசுத்தத்தில் நடக்க முடியும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. ஆனால் பரிசுத்தம் உள்ளவன் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. Amen. How wonderful it is. பரிசுத்தம் உள்ளவன் பேதையாயிருந்தாலும் அவனுக்கு நடக்கிறதுக்கு தெரியாது, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது, எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று தெரியாது, எப்படி நடந்து செல்ல வேண்டும் என்று தெரியாது. இருள் நிறைந்த உலகத்திலே எனக்கு நடக்க தெரியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ எல்லாம் தெரிந்தவராக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை எப்பொழுது பேதையை போல ஆண்டவரே நடக்க சொல்லி தாரும் என்று உன்னை ஒப்புக் கொடுக்கிறாயோ, அப்பொழுது கரம் பிடிக்கும்படி அவருடைய கரவனோடு கூட இருக்கிறது. வனாந்திரத்திலையும் அவர் நடத்தி செல்லவர் அவர் இருக்கிறார். அருமையான விசுவாசியே, நீ கலங்க வேண்டிய தேவையில்லை, நீ கைவிடப்பட்டவனை போல இருக்க வேண்டிய தேவையில்லை. எல்லாரும் உன்னை வெறுத்தாலும், எல்லாரும் உன்னை நடத்த முடியாதபடி நடக்க தெரியல ஆண்டவரே, where I had to walk on என்று சொல்லுகிற நேரத்திலே கர்த்தர் நடத்த வல்லவர். In the desert, in the wilderness, ஹல்லேலூயா. வனாந்தரமான இடத்திலே, ஒன்றுமில்லாத இடத்திலே எனக்கு வழியே தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, அந்த இடத்திலேயும் கர்த்தர் நடத்த வல்லவர். விசுவாசிகளுடைய பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. glory, ஹல்லேலூயா. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இப்போது இங்கு ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான், நீ வழியை முதல்ல ஆயத்தப்படுத்து, அப்பொழுது கர்த்தருக்கு வழியை நடத்த செய்வார். He will lead you. Amen.
நான் முதல்ல சொன்னேன், கர்த்தர் புதியதை செய்ய வேண்டும் என்றால் நாம் ப்ரிப்பேர் ஆக வேண்டும். எப்படி ப்ரிப்பேர் ஆக வேண்டும்? பரிசுத்த வழி என அழைக்கப்படும். அது பரிசுத்தமான வழி. நம்மை பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டாம். There is a word in English that's called consecration. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், consecrate yourself. நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதையிலே எரிகோ அவர்களுக்கு தடையாய் நின்ற போது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. ஜனங்கள் விருத்த சேதனம் அடைவார்களாக, ஜனங்கள் பரிசுத்தப்படுத்தப்படுவார்களாக. எரிகோவுக்கு முன்பாக மௌனமாய் சுற்றி வர சொல், எரிகோ விழும். இன்றைக்கு காலையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தப்படுத்தப்பட்டு நீ கர்த்தரோடு கூட நிற்கிற நேரத்தில் உன்னுடைய வழிகளை கர்த்தர் திறந்து தர வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் உனக்காக பாதைகளை திறந்து தர வல்லவரா இருக்கிறார். உனக்கு முன்பாக அழைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறந்து தர வல்லவரா இருக்கிறார். தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும். அல்லேலூயா. இந்த வழி எப்படி இருக்கிறதா? சில இடத்துல பள்ளம், சில இடத்துல மேடு, சில இடத்துல மலை, சில இடத்துல குன்று, சில இடத்துல கரடுமுரடு. இவைகளை சமமாக்குகிற ஒரு தெய்வம். He makes a highways. Amen. It's a wonderful thing. He makes a highways. பள்ளம் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும். எங்களுடைய ஜீவிதத்திலே பள்ளங்கள் கிடக்கிறதோ அவைகளெல்லாம் மண்ணு போட்டு நிரப்பணும். இன்றைக்கு காலையில் அருமையான விசுவாசிக, பள்ளமாய் இருக்கிற இடம், எந்த இடத்துல ஜெப வாழ்க்கையிலே பள்ளம் கிடக்கிறதா, இல்லை வேத வாசிப்பிலே பள்ளம் கிடக்கிறதா, கர்த்தரை விசுவாசிக்கிறதுலே பள்ளம் கிடக்கிறதா, அதெல்லாம் மண்ணு போட்டு உயர்த்தணும். ஹல்லேலூயா. அது நேரான ரோடா மாறணும். இனி மலைகள், குன்றுகள், பெருமையின் ஆவிகள், சில இடங்களில் நான் என்கிற ஆணவங்கள், சில இடங்களில் என்னால் தான் சாதித்தேன் என்று சொல்லப்படுகிற இடங்கள் எல்லாம் மலையும் குன்றெல்லாம் தட்டி நிரப்பாக்கப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. இன்னும் வேதம் சொல்லுகிறது, கரடுமுரடான பாதைகள், கரடுமுரடு. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா போறதுக்கு அதை பற்றி எண்ணமே இல்லை, வழியை குறித்த எண்ணமே இல்லை. பல நாட்களாகிவிட்டது செப்பனிடப்பட்டு. அருமையான விசுவாசியே, உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செப்பனிடப்பட்டு எத்தனை வருடங்களானது? நீ கர்த்தருடைய சமூகத்திலே உடைய கரடுமுரடான பாதைகளை செவ்வையாக்கி எத்தனை நாட்களானது? உபவாசம் எடுத்து எத்தனை நாட்களானது? நீ கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபித்து எத்தனை நாட்களானது? நீ கர்த்தரோடு கூட நெருங்கி எத்தனை நாட்களானது? Praise the Lord. Praise the Lord. நீ ஆசீர்வதிக்கப்பட்டது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாய்? உடைய கண்ணீரின் செபங்கள் அல்லவா? நீ கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீர் விட்ட நாட்களை நீ மறந்து போனாயோ? நீ கர்த்தருடைய சமூகத்தில் நெருங்கின நாட்களை மறந்து போனாயோ? கஷ்டம் வரும்போது மட்டும் ஐயோ ஆண்டவரே என்று கூப்பிடுகிறாய் அல்லவா? கர்த்தர் இந்த காலவெளியிலே சொல்லுகிறார், உன்னுடைய கரடுமுரடான பாதைகளை செவ்வைப்படுத்து. இளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். எல்லாரும் உற்சாகமாய் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராக, கரடானவை சமமாகணும்.